ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கோம்போ ரெசிபீஸ்க்கு பதிலாக மத்தியானம் 1 மணிக்கு மேலே சிம்பிளாக நான் பண்ண ரொட்டீன் ஒர்க்கு தான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மாவு அரைக்க போகிறேன். இட்லி அரிசி ஒரு வழக்கு, லைக் இந்த வழக்கில் வந்து 2 வழக்கு மெஷர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு படிக்கு சமமாக இருக்கும். அதே வழக்கில் 1/4 வழக்கு உளுந்து, இது வந்து 1/4 படி வழக்குக்கு ஈக்குவலாக வரும். ஸோ 4 பங்கு இட்லி அரிசிக்கு 1 பங்கு உளுந்துன்றது நான் எப்போயுமே போடுற மெஷர்மெண்ட். 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு உளுந்து சேர்த்து ஆட்டும் போது நல்லா பொங்கி வரும். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் மத்தியானம் ஒரு 1:15 போல் ஊற வச்சேன் அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கெலாம் ஆட்டி முடிச்சிட போகிறேன். ஸோ தான் இட்லி அரிசி நல்லா குண்டாக இருக்கும், லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கும். ஸோ ஏற்கனவே பண்ணவங்களுக்கு தெரியும். மேபி புதுசாக யாராவது சமையல் கற்றுக்குறாங்க இல்லை பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக ஷேர் பண்ணுறேன். அரிசி நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இது நியர்லி ஒரு 5 to 6 hours ஊறுனா கரெக்டாக வரும். ஸோ அடுத்து உளுந்தும் அதே மாதிரி தான், இதையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நான் பாசிப்பருப்பு சாம்பார் இப்போயே வச்சிட போகிறேன். ஸோ நைட் பொங்கல்ன்றதுனால பருப்பு சாம்பார் இப்போயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சமாக பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி, சீரகம், முழு சீரகம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், இதில் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு எப்பயும் போல் நார்மலாக ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்காமல் 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரிமைனிங் இருந்த முறுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வரலட்சுமி நோன்பப்பு நான் யூஸ் பண்ண மாவு. ஸோ 1/2 packet இருந்தது. இப்படியே வச்சோன்னா அது நம்ம கவனத்துக்கும் வராது, அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதில் கொஞ்சம் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் நெய் இல்லை வெண்ணெய். ஜஸ்ட்டு சின்ன காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடு தூள் இருந்தாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பவுடர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் சொல்கிறது வெளியில் வாங்குறத விட வீட்டிலே நெய் செஞ்சு கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில் பண்ணாலும் வெளியிலேயும் சாப்பிட்டு பழகிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வீட்டில் ரெகுலராக ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா கிட்ஸுக்கும் ஓரளவுக்கு அது பழகிரும். வெளியில் வாங்குறதையும் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா சைஸில் பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ இந்தளவு கெட்டியாக இருந்தால் சரியாக வரும். ஸோ மாவு பிசைஞ்சு கையோட போட்டு எடுத்துடணும். மேபி ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா மாவு அநேகமாக புளிச்சிரும். இது மதுரையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆசைக்கு ஒன்று வாங்கினது. எனக்குமே வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய பிடிக்கும். சும்மா தட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வரும். 3 ஸ்டார் போட்டது, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டை சைஸில், அப்புறம் 3 சின்ன ஹோல்ஸ் வச்சது, அப்புறம் 1 ஸ்டார் வச்ச மாதிரி ஒரு, இதுதான் லாஸ்ட் டைம் நான் பட்டர் முறுக்குக்கு யூஸ் பண்ணது. அப்புறம் இது ஓமப்படி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் உள்ள தட்டு. ஸோ இந்த தட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்து உலக்குக்குள்ளேயும் தட்டில் எல்லாத்தையும் நல்லா தடவிடலாம். ஸோ மாவு நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒட்டாமல் ஈஸியாக புளிய வரும். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டை வந்து இந்த சைடு வச்சு நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த உலக்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாவு நம்ம எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். பாதிக்கு பாதி கேப் இருந்தால் தான் மேலே நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது உள்ள வரைக்கும் மாவை ப்ரெஸ் ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஷேப் பார்க்க ரிப்பன் பக்கோடா மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் முறுக்கு டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிழியும் போதும் அந்த எண்ணெயோட ஹீட் கையில் அடிக்கும். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பிழிகிறப்போ ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஹைட்டில் வச்சு ஜென்டலாக பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப கையை கீழே இறக்கி பிழியும் போது டெஃபினட்டாக கையில் ரொம்ப ஹீட் படும்.
ஸோ பிழிஞ்ச அந்த முறுக்கோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஃபுல் மாவையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். லேசாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரைஸ்க்கு யூஸ் ஆகும் சைட் டிஷ்ஷாக. நிறைய பேருக்கு பக்குடா, காரா பூந்தி, மசால் கடலை, அப்புறம் தூள் பஜ்ஜிலாம் வந்து சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். வேக வச்ச பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாராக வச்சிடலாம். அது தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மாவரைக்கிற வேலை, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே இன்றைக்கி டின்னர் முடிச்சிட்டேன். ஸோ 7 மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 8 மணி வரைக்கும் இழுக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு டயர்டாக இருந்ததுன்னா அந்த பண்ணுற வேலை இன்னும் கஷ்டமாக தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ரையராக கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இப்போது தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ தாளிக்க போகிறதில்ல. ஈவினிங் போல் பொங்கல் செய்வேன் இல்லையா, அந்த டைமில் தாளிக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ சாம்பார் இஸ் ஆல்சோ ரெடி. அடுத்த பிரெட் ஸ்வீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்வீட். நிறைய பேர் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் லைக் குலாப் ஜாமுன் மாதிரியே தான் ப்ராசஸ். பட் நம்ம வந்து ப்ரெட்டில் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் பிரெட் ஸ்வீட் நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது மதுரையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க, குஜராத்தி ஃபேமிலி. அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான் இந்த பிரெட் ஸ்வீட். ஸோ தீபாவளி டைமில் பண்ணுவாங்க. நமக்கு எப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் பண்ணணும்னு தோணுதோ இந்த ரெசிபி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். ஸோ இதையும் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு எண்ணெய் பலகாரம் பண்ணனால சரி கையோடு இந்த பிரெட் ஸ்வீட்டையும் பண்ணிடலான்னு தோணுச்சு. கலர் நல்லா டார்க் ப்ரௌன் ஆக போகிற டைமில் எடுத்துடலாம். பிரெட் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அண்ட் ஆயில் டெஃபினட்டாக கொஞ்சம் குடிக்க தான் செய்யும். முடிஞ்சளவுக்கு ஆயில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீஸஸையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நான் காட்டுற அளவுக்கு சுகர் ஒரு பெரிய கடாயில் சேர்த்து அது கொஞ்சமாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். வேணும்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் சிரப் இந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஃப்ரை பண்ண எல்லா ப்ரெட் பீசஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற சிரப்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ், அப்புறம் வந்து கேசர் பாதாம், இல்லைன்னா வந்து வெனிலா எசன்ஸ், நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ எடுத்த உடனே சாப்பிட்றப்போ கிறிஸ்பியாக அந்த சுகர் சிரப் கொஞ்சம் தனியாக தெரியும். பட் ஒரு 1/2 hour to 1 hour டைம் விட்டு சாப்பிடும் போது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இது ஈவினிங் 5 o'clock போல் அரவுண்ட் 5:15 இருக்கும். வந்ததும் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பொங்கலுக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பொங்கலுக்கு சீரக சம்பா ரைஸ் ஒரு உலக்கு, ரொம்ப கொஞ்சமாக பாசிப்பருப்பு. இது நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ கழுவுன அரிசியை ஊற வைக்காமல் தனியாக தான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய ப்ரெஷர் பேனில் நெய்யும் ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் சீரகம்னா ஒரு 1.25 to 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் இஞ்சியை நாளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு. கருவேப்பிலை சேர்த்து இப்போ 3 வழக்கு தண்ணி, அதாவது ஃபுல்லாக எடுக்கல, ஒரு 3/4 வழக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து ஒரு 3 வழக்கு ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கழுவி வச்சுருக்கிற அரிசி, அப்புறம் ரைஸ்க்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒரு ஃபுல் பாயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மூடி போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பாலுமே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். லேசாக பபுள் வர ஆரம்பிச்சிட்டேன். மூடி போட்டுட்டு விசில் போட்டு அடுப்பை வந்து மீடியமுக்கு மாற்றிட்டேன். ஸோ கரெக்டாக ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேன் அடுப்பு மேலேயே விட்டுட்டேன். ஸோ அந்த வார்ம்த்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் அண்ட் குலைவாக வரும். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலை, ஏன்னா குக்கர்லேயே இருந்ததுன்னா அந்த வார்ம்த் இன்னும் கொஞ்சம் அதிலே ரீட்டைன் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் ஊற போட்டிருந்த உளுந்தையும் ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம மாவு ஆட்டு முடிக்க ஒரு 6:30 6:45 டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இடையில வர்ணிகா பால் கேட்டால், ஸோ கேஷவும் கிளாஸ் முடிஞ்சு வர டைம் தான். ஸோ அந்த 2 பேருக்கும் ஒன்றாவே கலந்துட்டேன். பால் கலந்து கொடுத்துட்டு அடுத்து சாம்பார் தாளிக்கிற வேலை பாக்கி இருக்குது. ஸோ அதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக ஹீட் பண்ணுறேன் சாம்பாரை. நைட் டின்னர் ரெடி, சாம்பார் அண்ட் வெண்பொங்கல். ஸோ இடையில சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் தேய்ச்சி வச்சிட்டோன்னா இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ சாம்பாரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிச்சம் இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ண பிரெட் ஸ்வீட் நல்லா இப்போ சோக் ஆகி சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆகி கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.